நம்ம சூப்பரான பேச்சுலர் ரெசிபி இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெயில் வதக்கி எடுத்து பசஞ்சு அப்படியே சாதத்தில் சாப்பிட்றது தான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 10லேருந்து 15 பல் பூண்டு ஒரு தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். 4லேருந்து 5 வரமிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளியை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். முதல்ல இந்த தோல் உரிச்ச பூண்டை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துடலாம். இப்போ பூண்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலே நம்ம வரமிளகா சேர்த்துடலாம். அதே எண்ணெயிலே நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போது கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆனியனை தனியாக எடுத்துடலாம். இப்போது நம்ம பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அப்படியே சேர்த்துடலாம். 3 தக்காளி எடுத்துருக்கோம். 3 தக்காளியும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போது இதை மூடி போட்டு மூடிடலாம். அப்போ உங்களுக்கு தக்காளி எல்லா பக்கமும் நல்லா சரிபாதியாக வெந்து வரும். உங்களுக்கு தக்காளி அழகாக வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்கின் தானாக வெளியே வந்துடுச்சு. இப்போது இந்த சூட்டோடையே நம்ம வெளியே எடுத்துடலாம். ரொம்ப சூடாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்கின்னை நம்ம கையில் எடுத்துடலாம். எல்லா தக்காளியோட ஸ்கின்னும் தனியாக எடுத்தாச்சு. இப்போ என்னென்னா, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு கையில் பிசையணும். ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது. நான் ஸ்மாஷரில் ட்ரை பண்ணுறேன். நல்லா ஸ்மாஷர் வச்சு நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் நம்ம மசிச்சுக்கலாம். கையில் பிசைகிறது இன்னும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ஸ்மாஷரில் மசிச்சுட்டு இப்போ நம்ம சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையிலே மசிச்சு எடுத்துக்கலாம். என்னடா கையில் போட்டு நுழப்புறாங்களேன்னு இல்லை, இதோட டேஸ்ட்டே கையில் மசிக்கிறது தான். கண்டினியூஸாக போட்டு நம்ம மசிச்சுட்டே இருக்கணும். கடைசியில் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இல்லைனா மிக்சியில் ஒரு ஓட்டு கூட நீங்கள் ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம சூடாக எண்ணெய் காய்ச்சி இது மேலே போட போகிறோம். தாளிப்பு கரண்டியில் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காய வச்சு அதை மசிச்சு வச்சுருக்கிற இந்த கலவையில் போட்டு கலந்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பேச்சுலர் ரெசிபி தயாராகிடுச்சு. இதை சுட சுட சாதத்தோடு வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இதில் எடுத்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரியலி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மஸ்ட் ட்ரை டிஷ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.